ஓகேம்மா. போன வகுப்பில் பார்த்த மாதிரி சாயாவனத்தில் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சாயாவனத்துக்குள்ள சிதம்பரம் போகிறான். அங்கே ஊனாங்குடி, நாயுருவி, காட்டுப்புதர்கள், மூங்கில் புதர் இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் கடந்து அவனால் உள்ளே போக முடியல. அப்படியே மனிதர்கள் போன தடம் இருக்குது, அதுக்கப்புறம் மாடுகள் போன தடம் இருக்குது. அப்படி அதுக்கப்புறமா போன தடம்ல மிகப்பெரிய அடர்ந்த வனம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் ஒரு நாள் மாலை நேரத்தில் ஊரில் மாடு மேய்க்கிற ஒருத்தர் உள்ளே போனவர் திரும்பி ரொம்ப நேரம் ஆகி திரும்பி வராமல் ரத்தம் கட்டிட்டு வெளியே வந்தார். ஒரு 4-5 நாட்கள் கழித்து அவர் இறந்தும் போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த ஊரில் இருக்கிறவங்க, தஞ்சாவூரில் இருக்கிற இந்த சாயாவனத்துக்கு தான் அதிகமாக போகிறதே இல்லை. அப்படி அதுக்கப்புறம் யாரும் போகாத சூழலில் அந்த வனத்தில் நிறைய மரங்களும் கொடிகளும் செடிகள் எல்லாமே வந்து ஒரு அடர்ந்த வனமாயிருச்சு. இந்த வனத்தை தான் சிதம்பரம் அழிக்கிறதுக்காக பார்க்குறான். சிவனாண்டி தேவர் போய் பார்க்குறான், சந்திக்க முடியல. ஒரு 4-5 முறை சந்திக்க முடியாதப்ப ஒரு முறை சந்திக்கிறான். சந்தித்து தான் யார், எதுக்காக வந்த அப்படின்னு சொல்கிறான். காவேரியினுடைய பையன்தான் நான் அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம பையன்தான், நம்ம சாதியை சேர்ந்தவங்க தான், காவேரியுடைய பையன்தான் அப்படின்னு சிவனாண்டி தேவர் நம்ம வீட்டிலேயே தங்கிக்க அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ இலங்கையிலிருந்து வந்த சிதம்பரத்திற்கு தன்னுடைய உறவு முறையான மாமா வீட்டிலேயே தங்கறதுக்காக ஒரு இடம் கிடைச்சிருது. அப்போ இந்த காட்டையெல்லாம் வனத்தை அழிக்கிறதுக்காக அவர்கிட்ட உதவி கேட்குறான். சரிம்மா என்ன பண்ண போறேன்னு கேட்குறப்ப, இந்த வனத்தை அழிச்சிட்டு ஒரு கரும்பு தொழிற்சாலை ஆரம்பிக்க போறேன்னு சொல்கிறேன். கரும்பு தொழிற்சாலையா? இந்த நிலத்துலையா? ஆமாங்க, உங்க உதவி இருந்தால் எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சிவனாண்டி தேவர்கிட்ட சொல்கிறா. அவரும் சரின்றாரு. சரி, வனத்தை அழிக்கிறதுக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னா இந்த கிராமத்தில் ஆட்கள் அதிகமாக கிடைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தருடைய வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு உடனடியாக வரமாட்டாங்க. அப்போ இந்த வனத்தை அழிக்கக்கூடிய முயற்சியில் தானே முதல்ல கலந்து இருக்கிறான் சிதம்பரம். ஒன்றொன்னா அழிக்கிறதுக்காக போகிறான். இது வரைக்கும் இலங்கையிலிருந்து இங்கே வந்து இதை எப்படி அழிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அருவாள், ஈட்டி இதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு வெட்ட முயற்சிடுறான். வெட்ட முடிய மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிட்டு வரான். இந்த மரங்களும் கொடிகளும் இவருக்கு எதிராக தன்னுடைய எதிர்ப்பை காட்டுது. ஒரு வனத்தை எப்படி அழிக்கிறான், இந்த முயற்சியில் இவனுக்கு என்ன எதிர்ப்பாடு. சில மரங்கள் எல்லாம் ஒவ்வொரு வெட்டில் வெட்டிடுது. இந்த புதர்கள் எல்லாம் இவனை வெட்டுறதுக்கு விடமாட்டேங்குது. இப்படி வெட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வனத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நரி கூட்டம் ஓடிட்டு இருக்குது. இதையும் தாண்டி அவன் வெட்டுவதற்காக ஒரு ஈச்ச மரத்தை வளைச்சு வெட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது நழுவி இவனுடைய கையில் வெட்டுப்பட்டு ரத்தமும் காயமும் அதிகமாகிடுது. தன்னுடைய கர்ச்சீப்பை வச்சு அப்படியே சுற்றிட்டு அவன் ஒரு மரத்து நிழல் இருக்கிறான். எப்பப்பெல்லாம் இவன் இந்த வனத்தை அழிக்கக்கூடிய முயற்சியில் கலைப்பும் தளர்ச்சி அடைகிறானோ அப்பெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய வனத்தில் இருக்கக்கூடிய மரமே தான் இவனுக்கு ஆதரவு கொடுக்குது, அவனை ஆசுவாசப்படுத்துது. அப்போ அந்த நரியை விரட்டிட்டு வந்த பழனி ஆண்டியும் கலிய பெருமாளும் இவனுடைய காயத்தை பார்த்து காயத்துக்கு மருந்து சொல்கிறாங்க. நாயுருவியும் அதோடு சேர்த்து பூண்டு அரைச்சி 10 போட்டோம் அப்படின்னா காயம் சீக்கிரம் ஆறிடுன்னு சொல்கிறான். இவனுக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இவங்க இந்த மருத்துவத்தை சொல்கிறாங்க. இப்படி தான் நான் சின்ன வயசில் காலில் அடிபட்டு எங்கள் அம்மா வந்து 10 போட்டாங்க, 2 நாளில் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவங்களை வேலைக்கு கூப்பிட்டுக்கிறான். பண்ணையிட்ட சொல்லிட்டா நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி இருக்கக்கூடிய வனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 3 பேரோடு சேர்ந்து சிவனாண்டி தேவரும் சேர்ந்து இந்த சாயாவனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிட்டு வருவாங்க. ஒவ்வொரு தடவையும் இவங்க வனத்தை அழிக்கும் போது இந்த வனம் இவங்களோடு போராடுது. இந்த வனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறதுல அங்கே அணில்கள் வாழ்ந்துட்டு இருக்குது. நரிக்கூட்டம், குரங்கு, தட்டான்கள், தாரை, தேனி இப்படி எல்லா உயிரினங்களும் இங்கே வாழ்ந்துட்டு இருக்குது. காட்டு அணில் இருக்குது. இந்த அதோடு சேர்த்து பாம்புகளும் வாழ்ந்துட்டு இருக்குது. இது எல்லாம் வெட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் அப்பப்போ அந்த வனத்திற்குள்ளார வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஒரே கூட்டுவரெலாம் இருக்குது. அப்படி இவன் ஒவ்வொரு மரமாக வெட்டிட்டு இருக்கும்போது ஒரு நெட்டிலிங்க மரத்தை வெட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெட்டுப்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேன் கூடு கலைஞ்சிருது. இவன் கலிய பெருமாள், சிவனாண்டி இவங்கெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது துரத்திட்டு வருது. ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறான். இருந்தாலும் விட மாட்டேங்குது. சீக்கிரம் ஓடி வாங்கன்னு 3 பேர் கூப்பிட்டு ஓடி வந்து தாங்கள் உடுத்தி இருக்கக்கூடிய வேஷ்டியை வச்சு மறைச்சிக்கிறாங்க. இது வந்து பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிடுது. எப்படின்னா இந்த தேனீக்களிலிருந்து தப்பிக்க முடியாது. இந்த தேனியினால இறந்தவங்களும் இருக்கிறாங்க. அப்போ இந்த வனத்தில் இந்த தேனி அப்படியே அழிக்கப்படுது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள்
கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வனம் அழிய அதனுடைய அழிவும் நெருங்கிட்டு இருக்குது. இந்த வனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிடுறாங்க. வெட்டி எல்லாத்தையும் ஒரு இடத்துல கோவை கொடிகள், காட்டு பீர்க்கம், மரங்கள் எல்லாம் கொண்டு வந்து வனத்தில் ஒரு ஓரத்தில் கொட்டி வச்சிடுறாங்க. இதை தீயிடலான்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கும் வனத்துக்கும் போயிட்டு வர்றதுனால காலதாமதம் ஏற்படுதுன்னு சிதம்பரம் என்ன பண்ணுறான், அந்த வனத்திற்குள்ளாரையே ஒரு சின்னதாக குடிசையை கட்டலான்னு முயற்சி செய்கிறான். சிவகாமி தேவர்கிட்ட சொல்கிறான், ஒரு 4-5 நாட்களுக்குள்ளார தங்களுக்கான குடிசையை கட்டிடுறாங்க. அந்த குடிசையை 2ஆக பிரிச்சிடுறாங்க. ஒரு அறையில் இவங்க தங்கிக்கிற மாதிரி, இன்னொரு அறையில் அந்த வனத்தை அழிப்பதற்கான இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வச்சுக்கலான்னு முடிவு செஞ்சிடறாங்க. வச்சு அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து வனத்திற்கு தீயிடலான்னு முடிவு செய்கிறாங்க. ஏன்னா காற்று மழையும் வந்துட்டா நம்மளுடைய செயல் தடைபட்டு போயிடும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ வனத்திற்கு தீ வைக்கக்கூடிய முயற்சியில் சிதம்பரம் இறங்குறான். வனத்திற்கு தீ வைக்கலாம் அப்படின்னு நல்ல நாள் பார்த்து தீ வைக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பனை ஓலை, கருப்புகளை எல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தீ வைக்கிறாங்க. தீ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்கு. காற்றில் ஏறி இறங்கிய தீக்கள் பரவுது. ஒவ்வொரு இடத்துக்காக கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்படி தீ வச்சு காற்று வேகமாக அடிக்குது. இந்த காற்று வேகமாக அடிக்க அனல் அதிகமாக அடிக்குது. சிதம்பரத்தினால பக்கத்தில் போக முடியல. அந்த அனல்னால திரும்பி வந்துடுறான். அப்படி வந்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய குரங்குகளுடைய கூக்குரல் அதிகமாக இருக்குது. அவன் வச்ச தீயில இந்த வனவிலங்குகளான குரங்கு அப்படியே எரியுது. இந்த புகை மூட்டத்தில் அது எரியறதை இவனால் பார்க்க முடியல. அதோடு சேர்த்து அணில் கூட்டங்களும் ஒரு இறைச்சலோடு இருக்குது. அணிலும் 2 அணில்கள் இறந்துருது. அப்படியே நடந்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா பாம்பும் ஒன்று எரிஞ்சு பாதியமாக இருக்குது. இவன் காலில் பட்டு அது வலுக்குது. அதனுடைய துர்நாற்றத்தை தாங்க முடியாமல் சிதம்பரத்தினால ஏற்றுக்க முடியல. அப்படியே நடந்து வரா. காற்று அதிகமாக நெருப்பு அதிகமாக பரவி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாயாவனமே ஒரு தீக்கடல் போல காட்சி அளிக்குது. அதில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தட்டான்கள், நரிகள், பாம்புகள், குருவிகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வருது. சிதம்பரத்தினுடைய ஒரு லட்சியம், ஒரு ஆசையினால அந்த வனத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறந்துட்டு வந்துட்டு இருக்குது. காற்று குறைந்த மாதிரி தெரியல, அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது. ஒரு நெருப்பு கடலே அதிகமான அளவுக்கு இருக்குது. அடுத்த வீடியோவில் வேறையை பார்ப்போம். நன்றி.